கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான செப்டம்பர் மாதத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவரே, எங்களை ஒன்று கூடி இந்த காணொளி மூலமாக ஆண்டவரை இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் ஆண்டவரே, எங்களை உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த காணொளி மூலமாக ஆண்டவருடைய இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்து நாம் இறை செய்திக்குள்ளாக நாம் தொடர்ந்து செல்லுவோம். கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். எந்த கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருக்கிறதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தில் முதலாம் நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த ஊடகத்தின் மூலமாக நான் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை மிகவும் சிறப்பாக நம்முடைய மன விருப்பத்தின்படி எல்லாவிதமான ஆசீர்வாதத்தோடு நம்மை நடத்தப் போகின்றார். இத்தனை மாதங்களாய் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்தார். இனி வருகின்ற மாதங்களிலும் நம்மை வழிநடத்தப் போகிறார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக சங்கீதம் 23:1 சங்கீதத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறைவில்லை. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நமக்கு ஆயராக இருக்கின்றார். நமக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்தப் போகின்றார். இந்த சங்கீதக்காரர் அருமையாக எழுதியிருக்கிறார். ஆண்டவரே என்னுடைய ஆயர், எனக்கு ஏதும் குறைவு இல்லை என்று சொல்கின்றார். இந்த சங்கீதக்காரர் தன்னுடைய கால சூழலில் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லாவிதமான இன்னல்களிலும் துன்பங்களிலும் இந்த மிகப்பெரிய ஒரு வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கடினப்பாடுகளில் கஷ்டங்களில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஆயர், எனக்கு எதுவும் குறையில்லை என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். குறிப்பாக ஒரு நல்ல ஆயன் ஒரு மந்தையை காத்துக்கொள்கின்றார் என்பதை நாம் இன்று சிந்திக்கப் போகின்றோம். இஸ்ரேல் நாடு முழுவதும் அநேக குன்றுகளும் பள்ளங்களும் மலைகளும் நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதிகளில் ஏறத்தாழ அநேக மைல் தூரங்களில் வெறும் குன்றுகள் நிறைந்த பகுதிகளாக, பாறைகள் உடைந்து போய் கிடைக்கின்ற அந்த துகள்கள் கிடைக்கின்ற பகுதிகளாகவும் அங்கு இஸ்ரேல் பகுதியில் காணப்படுகின்றது. சில இடங்களில் மாத்திரம் நல்ல பசுமை நிறைந்த புல்வெளி நிறைந்த பகுதிகளாக காணப்படும். அந்த பகுதிகளில் நீரோடைகள் காணப்படும். இப்படிப்பட்ட ஒரு செழுமையான பகுதியாகவும், காடுகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் நிறைந்த கடினமான பாறைகள் நிறைந்த பகுதியாகவும் இஸ்ரேல் அந்த நாட்டில் காணப்படுகின்றது என்பதை நாம் திருமறையில் படித்திருக்கின்றோம். வரலாறு உடைய அடிப்படையிலும் நாம் அதை வரலாற்றின் அடிப்படையிலும் நாம் அதை படித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த சமயத்தில் தான், அந்த சூழலில் தான் இந்த வசனத்தை எதிர்க்கிறார். ஆண்டவர் என்னுடைய ஆயர், எனக்கு இதுவும் குறைவில்லை. ஏன் இந்த வசனத்தை அங்கு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று நாம் சிந்திப்போமானால், இந்த சங்கீதக்காரருக்கு இன்னல்கள் நிறைந்த ஒரு நாளாய் அன்று காணப்பட்டிருக்கலாம். துன்பங்கள் கடினப்பாடுகள் நிறைந்த நாளாக அன்று காணப்பட்டிருக்கலாம். பகைவர்கள் தன்னை அழிக்க வரும்பொழுது இவர் ஓடிப்போய் அங்கிருக்கின்ற குன்றுகளிலும்
பள்ளத்தாக்குகளிலும் ஒளிந்திருக்கலாம். அந்த சமயத்தில் ஓநாய்க்களும் மிருக ஜீவன்களும் ஜந்துக்களும் அவரை கொல்ல வந்திருக்கலாம். அந்த சமயத்தில் தான் இவர் ஆண்டவரே எனக்கு ஆயர் என்பதை இவர் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக ஆடு மேய்க்கின்றவர் ஆயனாக சொல்லப்படுகின்றது. தன்னுடைய மந்தையை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தையை முழுமையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த மந்தையில் இருக்கின்ற ஆடுகளை வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் சமூகத்தில் இருவிதமான மந்தைகள் காணப்பட்டது. ஒன்று, ஊருக்குள்ளே இருக்கின்ற மந்தை, ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. ஊருக்குள்ளே இருக்கின்ற ஆட்டு மந்தை, அது சுற்றிலும் சுவர்களினால் கட்டப்பட்டு அதற்கு வாசல் வைத்து அதற்கு ஜன்னல் வைத்து அதற்கு ஒரு காவலாளி இருப்பார். இஸ்ரவேல் சமூகத்தில் இந்த ஊருக்குள்ள இருக்கின்ற ஒரு மந்தை என்று சொல்லப்படுகின்றது. அது பாறையால் கட்டப்பட்ட சுவராக இருக்கும். அது வாசல்கள் வைத்திருக்கின்ற ஒரு மந்தையாக அது இருக்கும். அதற்கு ஒரு காவலாளி இருப்பார். அந்த காவலாளி அதற்கு பூட்டு போட்டு அந்த மந்தையை காத்து கொள்வார். பிறகு ஆடு மேய்க்கின்ற மேய்ப்பர் வரும்பொழுது அந்த ஆடுகளை திறந்து விடுவார். அப்பொழுது அவருடைய ஆடுகளை அந்த மேய்ப்பர் என்ன செய்வார்? அந்த ஆட்டு மந்தையை அழைத்து கொண்டு சென்று அதற்கு உணவளிப்பார். அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட ஒரு மந்தை இஸ்ரவேல் சமூகத்தில் இருந்தது. இரண்டாவது மந்தை என்று சொல்லப்படுவது ஊருக்கு வெளியே, ஊருக்கு உள்ளே இருக்கின்ற மந்தை, ஊருக்கு வெளியே இருக்கின்ற ஒரு மந்தை. இந்த ஊருக்கு வெளியே இருக்கின்ற மந்தை பல காடுகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும், வனாந்தரமான ஒரு பகுதியாக இருக்கும். இந்த வனாந்தரமான பகுதிகளில் ஆடுகளுக்கு தேவையான அங்கு பசுமை நிறைந்த புற்கள் அங்கு காணப்படாது. ஆகினாலே பல மைல் தூரங்கள் சென்று ஆட்டுக்கு தேவையான அந்த புல்களை தேடி செல்ல வேண்டும். அப்போ இந்த ஆடை மேய்க்கின்ற மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அழைத்து கொண்டு பல மைல் தூரம் வனாந்தரத்திலே செல்வார். அப்போ செல்லும் பொழுது இரவு பகல் என்று அது நேரிடக்கூடும். ஆகையினாலே அவர் செல்லும் பொழுது பல மைல் தூரங்கள் கடந்து செல்லும் பொழுது இரவு நேரங்கள் வரும். அப்போ இரவு நேரத்தை இவர் கடந்து செல்ல வேண்டும் என்றால் இரவு நேரங்களில் மிகவும் ஆபத்தான மிருக ஜீவன்கள், அங்கே ஜந்துக்கள் காணப்படும். சில நேரங்களில் ஓநாய்க்கள் வந்து ஆட்டு மந்தையை அது பீறி போட்டு தாக்கும். இரண்டாவது, அங்கு சிங்கங்கள் வரும் என்றெல்லாம். இந்த ஓநாய்க்களுக்கும் சிங்கங்களுக்கும் பயந்து இந்த மெய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு குன்று நிறைந்த பகுதியில், ஓடைகள் நிறைந்த பகுதியில், இல்லை குன்றுகள், மலை குன்றுகள் நிறைந்த பகுதியில் அந்த குன்று உள்ள ஆடுகளை கொண்டு போய் விட்டுருவாங்க. கொண்டு போய் விட்டுட்டு குன்றுக்கு வெளியில் அங்கு என்ன செய்வார்கள் என்றால், அங்கு விறகுகளை சேமித்து வைத்து அங்கு இரவில் குளிர் காய்ந்து கொண்டு இருப்பார்கள். குளிர் தேசமாக சில நேரத்தில் இருக்கும் பொழுது அங்கு குளிர் காய்ந்து கொண்டு இருப்பார்கள். இல்லை என்றால் பாதுகாப்புக்காக வெளிச்சத்தை அவர்கள் உண்டாக்கி கொண்டு மேய்ப்பர்கள் ஒரு மந்தையாக, ஒரு கூட்டமாக அவர்கள் இருப்பார்கள். இப்படியாக ஊருக்கு வெளியே இருக்கின்ற மந்தை, ஊருக்கு உள்ளே இருக்கின்ற மந்தை என்று இரு மந்தைகள் இஸ்ரேல் சமூகத்தில் அன்று காணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற மந்தையில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், அங்கு ஓநாய்க்கள் அந்த ஆடுகளை அது கொல்லும் பொழுது அதை பார்த்து கொண்டு ஒரு மெய்ப்பன் சும்மா இருக்க மாட்டார். ஆகினாலே தன்னுடைய மந்தையை காப்பதற்காக முன்பாக நிற்பார். அதுக்கு தான் அவர் ஒரு கோல் வைத்திருப்பார். அந்த கோல் வருகின்ற ஓநாய்க்களை தாக்குவதற்காக அவர் வைத்திருப்பார். இந்த ஆடுகளுக்கு தெரிந்தது என்னவென்றால், என்னுடைய மெய்ப்பர், என்னுடைய ஆயன் என்ன சொல்கின்றாரோ அதை நான் கட்டுப்பட்டு இருப்பேன்.
அந்த ஆடுகளுக்கு தெரிந்தது அதுதான். ஏனென்றால் என்னை பாதுகாப்பதற்கு என்னுடைய மெய்ப்பர் இருக்கின்றார். ஆகினாலே மெய்ப்பர் என்ன சொல்வார், இஸ்ரவேல் சமூகத்தில் ஆடுகளை மேய்ப்பவர் முன்பதாக போவார். நம்முடைய நாட்டில் பார்த்தோன்னா, நம்முடைய கிராமங்களில் பார்த்தோன்னா ஆடுகளை முன்னாடி விட்டுட்டு நம்ம பின்னாடி போவோம். ஆனால் இஸ்ரவேல் சமூகத்தில் ஆடுகளுக்கு முன்பதாக செல்வார்கள். ஏனென்றால் இந்த ஓநாய்க்கள் சிங்கங்கள் வரும்பொழுது ஆட்டுக்கு பின்னாடி வந்து தாக்காது, முன்னாடி வந்துதான் ஆடுகளை அது கொல்லும். ஆகினாலே முன்பாக வருகின்ற பிரச்சனையை யார் சமாளிப்பார்? மெய்ப்பர் சமாளிப்பார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக அவர் நம்முடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் மரித்தார். அப்போ ஒரு ஆயன் என்பவன் தன்னுடைய ஆட்டு மந்தைக்காக உயிரையே கொடுக்கிறவராய் அவர் இருக்கின்றார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய உயிரையும் கொடுத்தார் என்று திருமறையில் நாம் படிக்கிறோம். அப்போ இந்த ஆட்டு மந்தையை பாதுகாப்பதற்கு ஒரு மெய்ப்பன் இவ்வாறாக ஒரு காவலாளியாக அவர் செயல்படுகின்றார். நமக்கு தெரிந்ததுதான், இஸ்ரவேல் சமூகத்தில் மிகவும் கடுமையான குளிர் பிரதேசங்கள்லாம் அங்கு காணப்படுகின்றது. அந்த நேரத்தில் அனல் மூட்டி அவர்கள் அந்த மந்தையை காத்து கொண்டிருப்பாங்க. அப்போது ஒரு புல்வெளி, அழகான ஒரு புல்வெளி வரும்பொழுது அந்த ஆடுகளுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குமா. இப்போ அந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மெய்ப்பன் எப்படி போகிறாரோ அதே மாதிரி தான் போகும். ஒரு ஆடு நேராக போச்சுன்னா அது பின்னாடியும் அதே ஆடு அதே ஃபாலோ பண்ணி தான் அது போயிட்டுருக்கோம். ஏனென்றால் முன்பாக போகின்றவர் என்னுடைய ஆயர், என்னுடைய மெய்ப்பர், நான் அவரை பின்தொடர்கின்றேன். அந்த ஆடு ஆனது திசை மாறாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆட்டு பின்னாடி போனால் அது ஒரு ஆடு பள்ளத்தில் இருந்ததுன்னா மற்ற ஆடும் பள்ளத்தில் விடும். அதுபோல் மனுஷர்களை சுட்டி காட்டி பேசுவார்கள். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் அது ஒன்றாக செல்லும். முன்பாக செல்கின்ற ஆயனை பின்பற்றி ஒரு ஆடு செல்லும், அந்த ஆட்டை பின்பற்றி வேறொரு ஆடு செல்லும். அதுபோல வரிசையாக சென்று கொண்டிருக்கும். ஏனென்றால் முன்பாக என்னுடைய ஆயன் செல்கின்றான். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு முன்பாக சென்றிருக்கின்றார். நமக்கு வழிகாட்டியும் அவர்தான். ஆகினாலே ஆண்டவரை நாம் பின்தொடர வேண்டும். இங்கு அந்த சங்கீதக்காரருக்கு யார் மெய்ப்பராக இருக்கிறாரா? ஆண்டவர். ஆகினால எனக்கு குறையே இல்லை. எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்துப்பார். நான் குன்றுகளில் விழுந்து கொண்டிருந்தாலும், நான் பள்ளத்தாக்குகளில் ஒளிந்து கொண்டிருந்தாலும் யார் தான் எனக்கு ஆண்டவர்? அவரே எனக்கு ஆயன். ஆகையினால எனக்கு பயம் இல்லை. அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் இட்டு போயிட்டு அமர்ந்த தண்ணீர் அண்டையில் ஓடையில் என்னை விடுவார். அதே போல தான் அந்த ஆடுகளும் என்ன செய்யுமா, நம்ம ரொம்ப தூரம் மயில் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் அந்த நல்ல நிலப்பரப்பு, புல்வெளி நிறைந்த பகுதி, வயல்வெளிகள் நிறைந்த பகுதி, ஓடைகள், தண்ணீர் ஓடைகள் நிறைந்த பகுதி ஒரு நாள் வரும். பல மைல் தூரம் கலந்தாலும் அந்த நேரம் வரும்பொழுது அந்த ஆடுகளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்குமா. இப்படியாக அந்த ஆடு மேய்க்கின்ற மெய்ப்பன் தன்னுடைய ஆட்டை, தன்னுடைய மந்தையை பாதுகாத்துக் கொள்கின்றார். இரண்டாவதாக, கூலிக்கு ஆடு மேய்ப்பவர். இந்த கூலிக்கு ஆடு மேய்ப்பவர் என்ன செய்வாரா? அவருடைய வேலை ஆடு மேய்க்கிறது தான். ஆடு சாப்பிட்டுச்சா இல்லையா என்ற கவலை இருக்காது. அவர் ஏன்னா கூலிக்கு வேலை செய்கிறார். உடனே என்ன பண்ணுவார்? ஏதாச்சும் ஒரு புல்வெளியில விட்டுட்டு அது சாப்பிட்டுச்சா இல்லையா, தண்ணி சாப்பிட்டுச்சா என்றெல்லாம் அவருக்கு அந்த சிந்தனை இருக்காது, இந்த கூலி வேலையை செய்கிறவருக்கு. அப்போ ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அவர் என்ன பண்றாராம்? விட்டு ஓடி விடுவாராம். அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது திருமறையிலே. யோவான் 10ஆம் அதிகாரம் 7 முதல் 16 திருமொழிகள் நாம் பார்க்கும்பொழுது, கூலிக்கு ஆடு மேய்ப்பவர் ஆபத்து வந்தால் அவர் ஓடிவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனாலே நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற ஆயர். அவர் ஓடவில்லை, மாறாக நமக்காக மரித்தார். நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, இந்த ஆட்டு மந்தையை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். இப்போ
இரவு நேரம் ஊருக்கு வெளியே ஒரு மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும்போது இரவு நேரத்தில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலத்தில் இஸ்ரேல் சமூகத்தில் அநேக பாறைகள் கிடக்கும். அந்த பாறைகளை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், சுற்றி மதில் சுவர் போல கட்டுவாங்களாம். அதுக்கு என்ன ஆகணும், அநேக நேரங்கள் அது செலவிடுவாங்க. சுற்றி அந்த பாறைகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு மதில் சுவர் மேல் கட்டி அதுல ஆட வைப்பாங்க. அப்போ ஒரு மெய்ப்பர் தன்னுடைய ஆட்டை பாதுகாப்பதற்கு அவர் என்ன செய்கிறார், அநேக கடின பாடுகளை அவர் எடுத்துக்கொள்கின்றார். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சுற்றி முழுமையாக வேலி எடுத்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், அந்த வேலியிலிருந்து வெளியே வந்துடுறோம். என்னதான் மதில் சுவர் போட்டு அந்த மெய்ப்பெண் தன்னுடைய ஆட்டை பாதுகாத்து கொண்டிருந்தாலும் அந்த 100 ஆடுல ஒரு ஆடு என்ன பண்ணோம், அந்த மதில் சுவரை எகிரி குடித்து வெளியே வரும். அதே போலதான் நாமும் நம்மை சுற்றி என்ன மதில் சுவர் இருந்தாலும், நம்மை சுற்றி என்ன வேலி அடித்திருந்தாலும் அந்த வேலிக்குள்ள நம்ம இருக்கிறது கிடையாது, அந்த மதில் சுவற்றுக்குள்ள நம்ம இருக்கிறது கிடையாது. அதுல இருந்து நம்ம வெளிவந்துடுறோம். உலகப்பிரமான காரியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்துடுறோம். பாதுகாப்பா இருக்கின்ற இடத்தை விட்டு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் தான் நம்ம உணர்றோம், ஐயோ நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்தோமே, இன்னைக்கு நம்ம பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே. ஒரு கதையின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். 100 ஆடுகள் நிறைந்த ஒரு ஆட்டு மந்தை ஒன்று இருந்தது. அதற்கு மெய்ப்பர் இருந்தார். அதற்கு கூலி ஆட்களும் ஆடு மேய்ப்பதற்கு இருந்தார்கள். அப்போ அந்த 100 ஆடுகள் சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலியை அந்த மெய்ப்பனானவர், அந்த ஆயனானவன் என்ன செய்தான், அது பாதுகாத்து வேலி எடுத்திருந்தான். தினமும் அதிகாலையில் அந்த ஆடுகளுக்கு உணவு அளிப்பார். ஒரு நாள் அந்த 100 ஆடுல ஒரு ஆடு என்ன பண்ணிச்சா, ஒரு மதில் சுவத்து மேல ஏறி பார்த்துதான். பார்த்த உடனே இந்த மதில் சுவத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்குதுன்ட்டு அதுக்கு ரொம்ப நாள் எண்ணம். நம்ம இந்த மதில் சுவத்துக்குள்ளேயே இருக்கிறோமே, மதில் சுவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனை அதுக்குள்ளாக வந்தது. அப்படி என்னதான் இருக்குதுன்ட்டு எட்டி பார்க்கும்போது மிகப்பெரிய பசுமையான புல்வெளி இருந்துதான், நீர் ஓடையில் இருந்துதான். அப்ப அது நினைச்சுதான், நம்ம இங்க இருந்து கொண்டு வெறும் நம்மளுக்கு மெய்ப்பெண் அவன் கொடுக்குற உணவு தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம், அதுவும் காஞ்சி போன புல்லை தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா, மிகவும் பசுமையான புல், நீரோடைகள். இங்கே நம்ம சென்னோம்னா, அங்கே நம்ம போனோம்னா நல்ல உணவு நமக்கு கிடைக்கும், செழுமையான அந்த புல்வெளி நமக்கு கிடைக்கும் ஒரு எண்ணத்தை கொண்டு அது என்ன பண்ணிச்சான், அந்த வேலியை விட்டு வெளியே போகிறதுக்காக தினமும் அந்த வேலியில் ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டே இருந்ததான். கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை போட்டுனே இருந்ததான் வெளியே போகிறதுக்காக. இதை அந்த மெய்ப்பெண் பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த ஆடு என்னதான் பண்ணுது, என்னதான் செய்யுது. நிறைய கூலி ஆட்கள்லாம் சொன்னாங்க, அந்த ஆட்டை வெட்டி போட்டுடலாம், இல்லை அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டுடலாம், இல்லை நமக்கு தேவையில்லை. உடனே அந்த மெய்ப்பெண் சொன்னாராம், பொறுத்துருங்க, அமைதியாக இருங்க, அது பாடம் கற்றுக்கொள்ளட்டும். உடனே அந்த ஆடு என்ன பண்ணிச்சான், ஒரு பெரிய ஓட்டை போட்டு அது வெளியே போயிடுச்சு. வெளியே போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, மன மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த புல்வெளியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த புல்வெளியில் அது போயிட்டு அந்த நீர் ஓடையில் தண்ணீரை சாப்பிட்டு கொண்டு அந்த புல்களை சாப்பிட்டு கொண்டு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பகுதியில் இந்த மதில் சோட்டை விட்டு எப்படா இந்த ஆடு வெளியே வரும்ட்டு ஒரு ஓனாய் பார்த்துக்கினே இருந்தது. உடனே அந்த ஓனாய் என்ன பண்ணுச்சுங்க, அந்த ஆட்டை பிடிக்க வந்தது, அதனை கொல்ல வந்தது, சாப்பிட வந்தது. இதனை பார்த்த அந்த ஆடு மிகவும் வேகமாக என்ன பண்ணுச்சுங்க, பயந்துட்டு ஓடியாந்து மறுபடியும் அந்த வேலிக்குள்ள பூந்துக்குச்சு. இதனை பார்த்த அந்த மெய்ப்பெண் சொன்னா, இனி ஒரு காலமும் அந்த ஆடு என்ன பண்ணாது, இந்த வேலியை விட்டு வெளியே போகாது. ஏன்னா வெளியில ஆபத்து இருக்குது, நம்மை கொள்ளுகின்ற ஆபத்து இருக்கின்றது என்றது நினைச்சிச்சு. இனி அந்த ஓட்டை அப்படியே விடுங்க, அந்த ஓட்டை அப்படியே இருக்கட்டும், இனி அந்த ஆடு வெளியே போகாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் வாழ்வும் இப்படிதான். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயர் என்பதை நம்ம மறந்துவிட்டு ஒரு பாதுகாப்பான நிலையில் நம்மை சுற்றி வேலி அடித்துக் கொண்டு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். சிறு சிறு இன்பங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருடைய இடத்திலிருந்து நாம்
வெளிவந்துடுறோம். அன்புக்குரியவர்களே, அந்த ஆடு அன்று பாடத்தை உணர்ந்து கொண்டது. நாமும் அநேக பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம். ஆண்டவர் விட்டு வெளியே போயிட்டு நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திச்சிருப்போம், நிறைய கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஆனாலும் மீண்டும் மீண்டுமாக நாம் என்ன பண்றோம்? பாவத்துக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஒரு முடிவெடுப்போம். திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும் என்றால், திருச்சபைகள் மீண்டுமாக நாம் திருச்சபையில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்புல உங்களுடைய திருச்சபையில நாங்க ஒன்றா இருந்தோம் ஆண்டவரே, நாங்க ஒற்றுமையா இருந்தோம் ஆண்டவரே. இன்னைக்கு திருச்சபையே இல்லாத நிலைமையில நாங்கள் வெளியே வந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை நடக்கவில்லை, நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கல ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. மீண்டுமாக எங்களுடைய திருச்சபை திறப்பதற்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கள் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்வில் இருக்கின்ற பாவங்களை நாம் விட்டுவிடுவோம். என்னதான் நம்ம ஆண்டவருடைய கூட்டுக்குள்ளே இருந்தாலும், ஆண்டவருடைய மதுசவத்துக்குள்ளே இருந்தாலும், ஆண்டவருடைய வேலைக்குள்ளே இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம்? எப்படியாச்சும் அதை விட்டு வெளியே வந்து பாவம் செய்கிறோம். அது எல்லாவற்றையும் நாம் விட்டு மீண்டுமாக நாம் இந்த ஆட்டை போல மீண்டுமாக நம்முடைய ஆண்டவருக்குள்ளாக நாம் வந்து நம்முடைய பாவத்தை உணர்ந்து இந்த மாதம் முழுவதுமே நாம் ஆண்டவருடைய பெருமகிழ்ச்சியையும் அவருடைய மன விருப்பத்தின்படியும், குறிப்பாக இந்த மாதம் மனமகிழ்ச்சி மாதமாக அமைவதற்காகவும் மன விருப்பத்தின் மாதமாக அமைவதற்கும் நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு ஏற்ற இந்த திருமொழி வசனம் மூலமாக, ஆண்டவரே எனக்கு ஆயர், எனக்கு ஏதும் குறைவில்லை என்கின்ற வசனத்தின் மூலமாக இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவோம். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு ஆயர் என்கின்ற இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஆடாக நாங்கள் இருப்போம். இந்த மாதத்தில் ஆண்டவரே மனமகிழ்ச்சியான மாதமாக எங்களுக்கு மாற்றித்தாரும் ஆண்டவரே. எங்களுடைய மன விருப்பத்தின் மாதமாக எங்களை மாற்றித்தாரும் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய உற்றார் உறவினர்களையும், எங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், அரவணைத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும், குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த முதலாம் நாளில் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும், எங்களுடைய குருசேகரத்திலும், குருசேகர இறை மக்களுடனும் நம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.